நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல. ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வியூஸ் ஆஃப் விவேக். இறுதிப்பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 6.2 கோடி வாக்காளர். ஆண்களை விட பெண்களே அதிகம். 22,000 போலி வாக்காளர்கள். ஓ, அப்போ இந்த வாட்டி கள்ள ஓட்டை நிறுத்திடுவீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. 2024 ஜனவரி 1ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறப்பு. அதெல்லாம் ரைட்டு. மறுபடியும் மதக்கலவரம் வராமல் பார்த்துக்கோங்கப்பா. வரும், ஆனா வராது. ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக 2.5 கோடி மோசடி செய்த மெடிக்கல் ஏஜென்ட் கைது. ரயில்வே வேலைக்கு 2.5 கோடியா? அட பாய்கா. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஏமாந்துட்டேப்பா. பெரம்பலூரில் பரபரப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்ற லிஃப்ட். சிக்கி தவித்த அமைச்சர். அது எப்படி அமைச்சருங்க போகிற லிஃப்ட் மட்டும் கோளாறாகி நடுவழியிலேயே நின்றுது? ஏதோ சரியில்லையே, சம்திங் ராங். நடிகர் தனுஷ் தனது மகன் என போடப்பட்ட வழக்கு விசாரணை தள்ளி வைப்பு. சட்டு புட்டு முடிச்சு வைங்கப்பா. எவ்வளோ நாள் தான் நாங்களும் சஸ்பென்ஸாகவே வெயிட் பண்ணுறது? இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா நீங்களே பாருங்க. நடிகர் தினேஷ் ஏன் புள்ளங்க? எப்படியாவது என்னோட சேர்த்து வச்சிருங்க. நடிகர் தினேஷ் நிஜமா ஏன் புள்ளங்க? பாத்தீங்களா, அந்த நடிகர் என்னோட புள்ள, சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கோமாளித்தனமா இருக்கு. டெய்லி குடிச்சிட்டு தான் வண்டியில் போகிறேன், இன்னைக்கு மட்டும் ஏன் கேஸ் போடுறீங்க? போலீஸாரிடம் போதை பெண் வாக்குவாதம். சூப்பர்மா, வேற லெவல் ஃபன் பண்ணுறீங்க. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. பெண் பயணி மீது சிறுநீர் கழித்த போதை ஆசாமி. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு நோட்டீஸ். சார், இவனை என்ன பண்ண சார்? தமிழ்நாடு என சொல்வதற்கு பதில் தமிழகம் என குறிப்பிட்டால் போதும். ஆளுநர் சர்ச்சை பேச்சு. ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு இதான் வேலை. வாரிசு, துணிவு படங்கள் ஒரே நாளில் மோதுமா? விஜய் அஜித் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ரிலீஸ் மட்டும் ஆச்சு. பொங்கலுக்கு இந்த வாட்டி தீபாவளி தான். படையெடுப்பு. ஆமாமண்ணா, எப்போது வரப்போகிறா? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து படைத்த செய்தியாக கொண்டு வருகிறார். அதிகரிக்கும் கள்ளக்காதல். கோவை நகரில் கடந்த ஆண்டில் 925 பேர் ஓட்டம். எது 925 பேரா? இதே வேலையை சுத்துவானுங்க போட்டிருக்கே. என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். பீகாரில் யாத்திரை தொடங்கினார் முதல்வர் நிதிஷ். என்னங்கப்பா வர வர ஆளாளுக்கு வாக்கிங், யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ், தான் ஃபார்மேட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும், வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும், இறங்கணும். வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்களுக்கு திருமணத்துக்கு பெண் கிடைப்பதில்லை. சரத்பவார் பேச்சு. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. இவர் வேலை கொடுக்கணும்னு சொல்கிறாரா இல்லை பொண்ணு கொடுக்கணும்னு சொல்கிறாரா? ஏதோ ஒன்று, ரெண்டில் எது கிடைச்சாலும் சரிதான். மேற்கு வங்கத்தில் பள்ளி மதிய உணவில் சிக்கன், பழங்கள். அப்படியே இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். சென்னை பெங்களூரு இடையே எக்ஸ்பிரஸ் சாலை அடுத்த ஆண்டு திறப்பு. ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு நடத்திய ஒன்றிய அமைச்சர். ஒருவேளை ரோடு ஆகாயத்திலேயே போடுறாங்களோ? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று. தொழில் முன்னேற்றம் கொடுக்கும் கருங்காலி மாலை. ஸ்ரீ விஜய் சுவாமிஜி தகவல். உருட்டு நீ உருட்டிட்டே இரு. டாஸ்மார்க் விற்பனை நேரத்தை குறைக்க பரிசீலிக்க வேண்டும். ஹைகோர்ட் கிளை உத்தரவு. நம்மூர் குடிகாரனுங்க ஏற்கனவே செவுத்த ஓட்டை போட்டு ஆட்டை போட்டுருக்கானுங்க. இதுக்கு மேலே நேரத்தை குறைச்சோம்னா புல்டோசரே கொண்டு வந்து இடிச்சாலும் இடிச்சிருவானுங்க. பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? நான் தான் பேசுறேன்.
கடை எப்ப சார் திறப்பீங்க? நீயா ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய் சோர்த்திங்களே வேற எதுக்குயா? காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன். வேட போனேன். 10 மணிக்கு தான் திறப்பையா? அப்ப நான் எப்ப வெளியே போறது? அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு நியூஸ் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.